வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க பசங்களா? ஸோ as you know, இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஒன் ஷாட் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் திஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். ஸோ வி வில் டூ செஷன்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் பசங்களா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் socials as well, because after every session you guys will get free handwritten notes in our WhatsApp community. ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட நோட்ஸும் எல்லா செஷனோட நோட்ஸும் உங்களுக்கு வந்து அங்கே கிடச்சிடும். ஓகேவா? So today we're going to discuss probability. It is a very easy chapter. ஈஸியான ஒரு சாப்டர். த ஒன் திங் என்னன்னா, கேஸ் பேஸ்ட் ஸ்டடி எல்லாம் வந்து இதுல இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஆனா இதுல இருக்கிற ஒன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இஃப் யூ காட் த கான்செப்ட், ஓகே, உனக்கு அந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா அந்த கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில என்ன என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஐ வில் பி டூயிங் questions and as well as I will be clearing all the concepts. ஓகேவா? இந்த ஒரு ஒன் ஷாட்ல you guys will என்ன சொல்ல, you will have clear concepts in each and every topics. Okay, so sessionக்கு போறதுக்கு முன்னாடி I will just tell you about our fast track batch. So this is for our NEET students, okay, who are preparing for NEETs. ஸோ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற என் பசங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு Xylemத்தில் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் லைக் குவிக்காக நம்ம வந்து நீட்டுக்கு வந்து எப்படி குவிக்காக நம்ம வந்து ஒரு 6 to 7 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குவிக்காக நம்ம வந்து இந்த 7 monthsல வந்து எப்படி நம்ம வந்து அந்த நீட்டை வந்து கிராக் பண்ணலாம், ஓகேவா? ஸ்மார்ட்டாக ஹார்ட்வேல எப்படி வந்து கிராக் பண்ணலாம். மேபி நீங்கள் வந்து இப்போ மேபி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் போயிட்டுருப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ ரைட், நீங்கள் வந்து பண்ணுறது கரெக்டாக, நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், உங்களுக்கு தேவையானது கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். கரெக்டா? ஸோ நான் லைக் ஸோ ஃபார் சம்மன் ஹூ இஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு வந்து தே கேன் ஆக்சுவலி ஜஸ்ட் என்ன சொல்கிறோம், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஓகே, நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், படிக்கலை, ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கவர் அப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் ஃபீ மட்டும் 8,499 வருது. அண்ட் உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் டேக்கிங் ஆன்லைன் கோர்ஸ் வித் டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா 24,648 rupees உங்களுக்கு வந்து இட் இஸ் த ஃபீஸ் ஃபார் தேட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி லைவ் கிளாஸஸ் வில் பி தேர். ஓகே, PYQ டிஸ்கஷன்ஸ் இருக்கும், பர்சனலைட்ஸ் mentors will be there, and you will have AI Guru and infinite practice. That is something which is in the app. Okay va? So app la irukra one of the main feature da in the AI Guru. And Great Indian Battles GIB ku vandu neenga vandu exclusively you can participate, you can get the exclusive questions as well, and all Indian test series. Endha nama test series nama vandu Xylemathila contact pannalu you will have the access for that. Okay va? So vandu if you want to like in the online courses நீங்க வந்து ஆன்லைன் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ண அப்படின்னா you can call on this number and you can ensure your seats. Okay, I know I'm bit என்ன சொல்லலாம், கொஞ்சம் அந்த ஜோஷ் இல்லை, நானே சொல்லிக்கிறேன்டா, பிகாஸ் ஐம் நாட் வெல். ஓகே, எனக்கு ரொம்ப கோல்ட் அண்ட் கஃப் இருக்குது, அதனால தான். இல்லாட்டி நம்ம வந்து மாஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலைஸ் டேப் வில் பி ஆல்சோ ப்ரொவைடட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு டேப்லெட் ஒன்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ். ஸோ டேப் இஸ் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங். ஓகேவா? ஈவன் ஐ ஹேட் டேப், ஸோ இட் இஸ் நைஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபார் திஸ் ப்ரைஸ் நான் ஐம் நாட்
என்ன சொல்ல, சாம்சங்கை வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணுறது எதுவும் கிடையாது. ஸோ இஃப் யூ பை திஸ் வி வில் ஹேவ் திஸ் ஃபீச்சர் ஆன் தட், ஓகே, விச் இஸ் வெரி நைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் நம்ம கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதனால எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபர்தராக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர், ஓகே. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட் செக்யூர் பண்ணிக்கலாம், உங்களோட என்கொயரிஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ், ஓகேவா. ஸோ வாட் இஸ் திஸ் மீன், என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா இப்போ நம்ம இதில் போயிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வி கோனா டிஸ்கஸ் syllabus பார்த்துடலாம். ஸோ syllabus probability is a very easiest chapter among all the chapters, ஓகேவா. ஒரு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்ச ஒரு சாப்டர் இது. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, இது இந்த சாப்டர்ல எல்லாமே நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறது, ஓகேவா. ஸோ பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத பேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து எல்லாமே பில்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன, மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டினா என்ன, ஓகேவா. அண்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னா என்ன, total probability base theorem. So have you watched that Gmail, எனக்கு தெரிய எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜிமெயில், நம்மளோட ஜிமெயில் எல்லார்கிட்டையும் மெயில் அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேம் ஃபோல்டர், கரெக்டாக அந்த ஸ்பேம் ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஸ்பேம் மெசேஜஸ்க்கெல்லாம் வந்து தனி ஃபோல்டர்ஸ், அது எப்படி நம்மளோட ஜிமெயில் இல்லாட்டி whatever திங்ஸ், அந்த ஜிமெயில் எப்படி அது வந்து டிடெக்ட் பண்ணி எப்படி அது ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ளார போடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சூப்பராக பார்த்தோம் இல்லை. இட்ஸ் பேசிக்கலி பேஸ் தியரம் ஒன்லி. ஸோ நான் வந்து சொல்கிறேன், ஓகே. ஸோ ரேண்டம் வேரியபிள் அண்ட் இட்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், மீன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்னெல்லாம் வந்து செக்லிஸ்ட் பார்த்துடலாமா. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல எதுவும் கிடையாது. ஸோ ஐ வில் பி டெல்லிங் வாட் இஸ் ப்ராபபிலிட்டினா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்ஹாஸ்டட் இவெண்ட்ஸ்னா என்ன. ஸோ த டேர்ம்ஸ் பேசிக்கலி. ஸோ அது வந்து அவ்வளோவா இன்ட்ரொடக்ஷன் எனக்கு அவ்வளோவா சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் we will start the classes from conditional probability என்னன்னு பார்க்குவோம். Basically I will cover everything, okay, you don't have to worry about it. Conditional probability na enna, multiplication theorem, independent events, theorem of total probability, Bayes theorem and random experiment. And we will do questions from 2023, 24 and 25 PYQs நம்ம வந்து we will do today. And in the PYQs ல வந்து பாத்தீங்கன்னா we will be having case based study questions இருக்கும். அதே மாதிரி 3 mark 4 mark questions இருக்கும் and 1 mark questions இருக்கும். இதுதான் வந்து basically இந்த full lessonலயும் வந்து this is what we gonna do, ஓகேவா. so are you all ready பசங்களா? so இன்னும் questions நம்ம வந்து we will discuss, okay, you don't have to worry about it. so questions நம்ம கண்டிப்பாக நான் வந்து திருப்பி எவ்வளோ questions பண்ண முடியும் அவ்வளோ questions we will discuss, okay. so பசங்களா, so introduction, so basically உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த லெசன்ல என்ன தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, everybody know that probability அப்படிங்கிறது number of favorable outcomes by total outcomes, correct? Total outcomes, yes. so இதுதான் வந்து நம்ம படிச்சிருக்கிற நம்ம வந்து 10th இருந்தே படிக்கிறது தான். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, கரெக்டா. சாம்பிள் ஸ்பேஸ், ஆல் த சாம்பிள் ஃபேஸ் கிடையாது மேம், சாம்பிள் ஸ்பேஸ் all the possible outcomes, okay. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். ஈவெண்ட்ஸ், ஸோ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து பண்ணுறேன், ஓகே. ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் லைக், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா தேர் வில் பி என்ன சொல்ல, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அங்கே வந்து ஆப்வியஸ்லி தேர் வில் பி அன் அவுட்கம், ஓகே. அவுட்கம் இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இஃப் ஐம் கண்டக்டிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், த்ரோயிங் அ டைஸ், நான் ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறேன். ஸோ அந்த டைஸ் நான் வந்து த்ரோ பண்ணும்போது the probability of getting 1,
இட் இஸ் அன் இவெண்ட். ஓகேவா? அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் நான் கண்டக்ட் பண்றதுல எனக்கு வர ஒரு இவெண்ட் தான் அந்த வந்து இவெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இவெண்ட்ஸ் ஒக்கர் இன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நம்ம ஒரு ரேண்டமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வி ஆர் டூயிங். ஸோ அதுல வந்து நாம எடுக்கிற இவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து இவெண்ட்ஸ் எல்லாமே வருது. இதில் தான் இண்டிபெண்ட் இவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ் அப்படிங்கிறத மாதிரி நிறைய இவெண்ட்ஸ் வி கோன்னா லேர்ன் டுடே. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஐ வில் டெல் யூ. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பேஸ் தியரத்துலலாம் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தியரம்னா என்ன, ஸோ அந்த டைமில் ஐ வில் டெல் யூ. இப்போ அந்த டைமில் இட் வில் மேக் மோர் சென்ஸ் டு யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரொபாபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வாட்எவர் இட் இஸ், இட்ஸ் அன்சர்டனிட்டியோட. ஸோ இது வரலாமா வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்கலி வந்து என்ன சொல்றது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து வில் கோ டு த ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன், which is conditional probability. பசங்களா, conditional probabilityக்கு முன்னாடி நான் வந்து ஒரு என்ன சொல்ல, I will just give you one ஒரு என்ன சொல்லலாம், 1 minute. I will give you an like ஒரு situation I will give you. So you guys will understand. That is, நீங்க வந்து இப்போ சப்போஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், ஓகே நீங்கள் வந்து மூவிக்கு போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மூவிக்கு போகிறீங்க. அட் அ டைமில் வந்து இன்றைக்கே வந்து என்னாச்சு அப்படின்னா, தட் இஸ் 4 படம் ரிலீஸ் ஆகுது, 4 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ 4 மூவிஸும் வந்து ரிலீஸ் ஆகுது அண்ட் யூ ஹாவ் டு வாட்ச் திஸ் 4 மூவிஸ். இஸ் இட் பாசிபிள்? எஸ், யூ கேன். இட் இஸ் பாசிபிள். காலையில் ஒரு ஷோ போகலாம், ஈவினிங் ஒரு மத்தியானம் ஒரு 1 PM ஷோ போகலாம், 4 PM ஒரு ஷோ போகலாம், அதே மாதிரி ஒரு 10 PM ஷோ கூட போகலாம். ஓகேவா? ஸோ 4 மூவிஸ் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. அதுவும் நம்மளோட விஜய் மூவி. ஸோ ஹூவர் யுவர் ஃபேன்ஸ், விஜயோட மூவி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி அஜித்தோட கடவுளே அஜித் அவங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது. சூர்யாவோட மூவி ரிலீஸ் ஆகுது. அண்ட் விஜய் சேதுபதியோட சேதுபதி, ஓகே, அவங்களோடையும் மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு வாட்ச் ஆல் த 4 மூவிஸ் ஆஸ் வெல். இந்த 4 மூவிஸ் நீங்க வந்து பார்க்கறதுக்கு சான்சஸ், ஓகேவா, சான்சஸ் வந்து என்னாச்சு, அண்ட் இதுல வந்து நீங்க 4 மூவிஸ் பாக்குறதுல வந்து அதுலயும் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இஸ் தேர். கரெக்டா? நீங்க கரெக்டா வந்து அந்த 9 PM ஷோக்கு போகணும். கரெக்டா? யூ நீட் டு பை டிக்கெட்ஸ். ஓகேவா? மணி இஸ் அன் மேட்டர், மணி, டைம் இஸ் அன் மேட்டர். ஓகே, டைம் வந்து மேட்டர். அங்கே போகணும், அது எடுக்கணும், அந்த கடை, தியேட்டர், அது எல்லாமே யூ ஹேவ் டு சீ. ஓகேவா? ஸோ இது ஒரு டேல வந்து 4 மூவி நான் வந்து பார்க்கறது ப்ராபபிலிட்டி வந்து 40% வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் 40%. கண்டிப்பாக வந்து ஒரு 40% இஸ் த சான்ஸ் தட் ஐ வில் வாட்ச் தீஸ் 4 மூவிஸ் இன் அ பர் டே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும், ஓகேவா, நீங்கள் போகிறீங்க, நீங்கள் தனியாக போங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து தனியாக தான் போகிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் எல்லா தியேட்டர்லேயும் வந்து இப்போ 150 டிக்கெட்டை வந்து அவங்க ஹாஃபாக பிரிச்சுடுறாங்க. ஓகே, they are giving it for 75 rupees. ஓகேவா? ஸோ என்னாச்சு, 50% இஸ் டிஸ்கவுண்ட் ஆன் த டிக்கெட்ஸ். 50% டிஸ்கவுண்ட் ஆன் த டிக்கெட்ஸ் வந்து என்னாச்சு, அவங்க வந்து டிஸ்கவுண்ட் போட்டுறாங்க. டே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்கடா, நான் வந்து ஒரு 50% வந்து எப்படியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? தே வில் நெவர் கிவ். பட் இருந்தாலும் 50% ஐ வில் கிவ் யூ டிஸ்கவுண்ட் ஆன் த டிக்கெட்ஸ். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து யூ வில் பி லைக், ஓகே, நான் வந்து 4 மூவிஸும் நான் எனக்கு பார்க்கணும், அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், இவ்வளோ காசு செலவாகும் அப்படி இப்படிங்கிறத விட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அப்போ நம்மளோட பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்சிங் த 4 மூவிஸ் ஆன் தட் டே இன்க்ரீசஸ் அப் டு 80%. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன நடந்துச்சு, ஸோ திஸ் இந்த 4 மூவிஸ் பார்க்க போகிறது இது எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க அண்ட் யூ டோன்ட் நோ வெதர் இட் வுட் ஒர்க். ஓகேவா? உனக்கு டைம் இருக்குமா காசு இருக்குமான்னு உனக்கு தெரியாது. பட் அப்போ வந்து அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஓகேவா? தே ஆர் கிவிங் அ கண்டிஷன்.
ஓகே, அவங்க ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டாங்க. டே நீங்க வந்து 50% டிக்கெட்ஸ் வாங்கினி 50% தான் டிக்கெட்ஸோட விலையே. நீங்க ஜம்முன்னு ஈஸியா ஏசியில உட்காந்து குளுன்னு பார்த்துடலாம், நோ வரிஸ் அட் ஆல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Is that clear? So what happened is that இந்த 50% இந்த ஒரு கண்டிஷன் வச்சதுனால நீங்க 4 மூவிஸ் இன்னைக்கு பாக்குறதோட ப்ராபபிலிட்டி என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு to a percent. 40ல இருந்து லிட்டரலி டபுள் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கால்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ சம் இவெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு, அதாவது இந்த மூவியோட ஓனர், மூவி தியேட்டர்ல இருக்கிற ஓனர் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஓகே ஐம் கோயிங் டு கிவ் 50% ஆஃப் ஆன் எவ்ரி டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த ஈவெண்ட் வந்து டிக்ளேர் ஆச்சு. அவங்க ஆல்ரெடி அந்த நியூஸை வந்து சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரிஞ்சுது, ஓகே ஸோ டிக்கெட்டோட 150 டிக்கெட் வந்து அவன் 75 rupeesக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறது. Is that clear? So that is the event already occurred. புரியுதுங்களா? ஸோ இந்த இவெண்ட் ஒக்கர் ஆனனால வாட் வில் பி த ப்ராபபிலிட்டி, இதுல வந்து என்ன சேஞ்சஸ் வரும், அதுல வந்து ப்ராபபிலிட்டிக்கு வந்து என்ன சேஞ்சஸ் வரும், தட் இஸ் கால்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து இதை ரீட் பண்ணி பாருங்க. இஃப் லெட் E and F be two events of a random experiment, then the conditional probability of occurrence of E under the condition F. ஓகேவா? அங்க பாருங்க, occurrence of E under the condition of F has already occurred. அதாவது F is already occurred, that is P/F அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா P given probability of E given F. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க, E given F. ஓகே, probability of E given F is given by, ஓகேவா, இதோட equation என்னது பசங்களா, probability of E given F is equal to probability of E intersection F divided by F. ஓகேவா? so where P does not equal, obviously P not equal to 0, P equal to 0 இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே 0 0 போயிடும். so like denominator can be 0, right? so this is conditional probability அப்படிங்கிறது. ஓகேவா? சம்திங் இது எல்லாமே வந்து இது நமக்கு தேவை, லைக் அ பில்டிங் பிளாக். இதுல இருந்து தான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம், அந்த பேஸ் தியரம் எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, ஸோ சம் இவெண்ட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன், அந்த இவெண்ட் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி நாம வந்து ஆல்ரெடி வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து மூவிக்கு போற ப்ராபபிலிட்டிக்கு வந்து என்ன ஆகும், ஓகே, அந்த கண்டிஷன்ல அந்த ப்ராபபிலிட்டிக்கு வர சேஞ்சஸ் என்னது, அதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. we will do questions at the end. okay, yes, okay, so some properties are there for an event A and sample space S, P of S given A is equal to P of A by P of A given A is equal to 1. obviously இப்போ வந்து ஒரு sample space ஃபுல்லா நான் எடுத்து what is the probability of S given A அப்படிங்கிறது வந்து நான் வந்து பார்க்க போறேன். ஓகே, so we'll draw a Venn diagram. okay, so sample space S அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய அந்த பாக்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா A is the given set. so this is A. so இதுல வந்து எனக்கு வந்து S intersection A will be always A, right? S intersection will be always A. so that is P of A by P of A வரும். so which is equal to 1. so அதுதான் வந்து இங்க 1 வருது. clear? yes, okay. okay, so that is first one. maybe வந்து அவங்க வந்து MCQ கூட எல்லாம் கேட்கலாம். okay, next பாருங்க, if A and B are any two events of a sample space S and F is an event of S such that P of S is not equal to 0, then P of A union B given by F is equal to, இது ஒண்ணுமே கிடையாது. so this is nothing, நம்ம probability we have learned, probability ல கிடையாது, setsல நம்ம வந்து ஒன்னு படிச்சிருப்போம். so setsல ஒன்னு படிச்சிருப்போம், that is n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்க பாருங்க, probability of A union B given F.
Yeah, so this is the probability. So this is equal to probability of A given F. Okay, probability of A given F plus probability of B given F minus probability of A intersection B given F. So அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. Probability of A given F plus probability of B given F minus probability of A intersection B given F. Okay, is that clear? So இப்போ வந்து that is the first one. Second one பாருங்க. Second one பாருங்க. In particular, if A and B are disjoint sets, A and B are disjoint sets அப்படின்னா disjoint sets அப்படின்னா Venn diagram disjoint sets. They don't have any intersection. So n of A intersection B will be என்ன சொல்ல null set இல்லாட்டி 0. Okay, so that is probability of A given A union B given F is equal to probability of A given F plus sorry. Okay, was that clear? அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் probability of A complement given B. Probability of A complement given B வந்து நமக்கு எப்படி எழுதலாம் 1 minus probability of A given B. A given B. B க்கு வந்து B is already happened. ஓகேவா? B க்கு வந்து எந்த சேஞ்சஸும் வராது. B க்கு எந்த சேஞ்சஸும் வர வைக்கவும் கூடாது. ஏன் பசங்களா? பிகாஸ் B is already happened. அது வந்து நமக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. It's already done. பட் அது ஆல்ரெடி நடந்துச்சு. பட் அதுல வந்து ஏக்கு நடக்கக்கூடியதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கரெக்டா? ஸோ அதனால வந்துதான் இந்த இது. ஓகே, ஸோ வி கான்ட் சேஞ்ச் பி, பட் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் திஸ் ப்ராபபிலிட்டி, எல்லா ப்ராபபிலிட்டியும் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஓகேவா? கிளியர்? எஸ். மல்டிப்ளிகேஷன் ப்ராபபிலிட்டி பாருங்க. இப்போ அட் அ டைம், ஓகே, அட் அ டைம் 3 இவெண்ட்டும் நடக்கணும் அப்படின்னா we will go for multiplication. Okay, so பாருங்க, let A and B are two events associated with a sample space S. Then A intersection B denotes the event that both A and B have occurred. That is A intersection B அப்படிங்கிறது பசங்களா A intersection B இந்த இதுக்கு என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா at a time both the events happen. ஓகேவா? at a time at a timeல வந்து என்ன நடந்துச்சு, ரெண்டு இவெண்ட்டுமே நடந்துச்சு. இப்போ வந்து பாருங்க, ஒரு பாஸ்கெட்ல வந்து மேங்கோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாஸ்கெட்ல வந்து in a basket there are mangoes. ஓகே, மேங்கோஸ் மாதிரி தெரியலவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 mangoes are there. ஓகே, அதில் 12 is good. ஓகே, 12 is good and 3 is bad. ஓகே, நான் வந்து 2 mangoes நான் எடுத்துட்டு ஐம் டேக்கிங் 2 mangoes அண்ட் நான் எக்ஸாமின் பண்ணுவேன். ஓகே, ஸோ எக்ஸாமின் பண்ணிட்டு ரெண்டுமே எனக்கு குட் வந்தாதான் ஐ வில் அலோவ் திஸ் பாஸ்கெட். இது நீ வந்து ஓகே குட் டு கோ, மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்ணுவேன் இப்போ வந்து நான் வந்து 2 mangoes ஐ வில் டேக்டா. ஓகேவா? ரெண்டுமே என்ன இருக்கணும், இட் ஷுட் பி குட். அப்படி இருந்தா இந்த பாஸ்கெட் இஸ் அலவுட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது, எனக்கு எடுக்கிற 2 மேங்கோஸுமே வந்து குட்டா இருக்கணும். ஸோ அட் அ டைம் போத் இவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங், 2 இவெண்ட்டுமே நடக்கிறனால what I will do, so it is basically A intersection B. ஓகேவா? A intersection B. ஸோ அப்படி A intersection B இருந்துச்சு அப்படின்னா then even A intersection B is also written as AB அப்படின்னு கூட வந்து என்ன பண்ணுவாங்க, A intersection B வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, just AB. so if it's only AB அப்படின்னா it is nothing but A intersection B. Also A intersection B is equal to probability of A into probability of B given A, that is equal to probability of B into probability of A given B, provided இது ரெண்டுமே not
ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து என்னதான் ஈக்குவேஷன் வந்துச்சு? வாட் இஸ் தி ஈக்குவேஷன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B is equal to probability of A into probability of B given A. ஓகேவா பசங்களா? இது ஒண்ணுமே கிடையாதுடா. எங்க இருந்தது? புது புது ஈக்குவேஷன் எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஐ வில் டெல் யூ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A. That is equal to probability of A intersection B by probability of A. கரெக்டா? இதுல இருந்து probability of A intersection B என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? Probability of A into probability of B given A, that is equal to probability of A intersection B. புரியுதா? So it's the same only. கொஞ்சம் மாத்தி எழுதணும். The only thing you have to keep in mind is that so at a time ரெண்டு events occur ஆகுது. அதே at a timeல வந்து என்ன நடக்குது? ஒரே events நடக்குது. ரெண்டு mangoes நான் வந்து select பண்ணி அந்த ரெண்டு மேங்கோஸுமே குட்டா இருந்தாதான் this basket is allowed to go. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து A intersection B. So you have to keep in mind is that okay, this event, இந்த event, இந்த ஒரு random experiment, இந்த event வந்து basket வந்து போகணும். அதுக்கு வந்து இந்த ரெண்டுமே at a time நடக்கணும். ஓகே, ஸோ இது நடந்து முடிஞ்சு இது ஓகே அப்படி கிடையாது. ரெண்டுமே எடுக்கிறாங்க, ரெண்டுமே குட் வரணும். ஓகே, ஸோ அப்போதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தியரம் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு இவெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதுவே வந்து 3 இவெண்ட்ஸ் வர்றதுக்கு chances are there. Okay, so if A, B and C are 3 events associated with a random experiment, then probability of A intersection B intersection C. நல்லா தண்ணி எல்லாம் குடிங்க, சுடு தண்ணி எல்லாம் குடிங்க. மழை இருக்குது, அதனால ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடாதீங்க. நான் அப்படி சாப்பிட்டனால தான் இப்போ நான் இப்படி இருக்கேன். ஓகே, யா whatever. So first என்ன வரும்? probability of A into probability of B given A. Okay, first இந்த event நடந்துச்சா? into we have to multiply here. புரியுதுங்களா? நம்ம வந்து என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிள் A முடிஞ்சிச்சு. A செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் I have to select சொல்லுங்க. நெக்ஸ்ட் I have to select P of A. இங்க பாருங்க, P of A into P of B given A, P of C, okay, into A intersection B. ஓகேவா? அதே மாதிரி P of A into probability of B given A into probability of C into A intersection B. So that's it. ஓகேவா? நம்ம வந்து first probability of A, then probability of B given A. Next வந்து probability of C into A intersection B. ஓகேவா? probability of A, probability of B given A போச்சு. அதே மாதிரி இப்போ A given B. So next வந்து A intersection B தான் இருக்கும். Next வந்து பாத்தீங்கன்னா probability of A into probability. Okay, so this is one thing. அதுவே மூணா வந்துச்சு அப்படின்னா probability of A intersection B intersection C அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? Okay, so this is the same as this. இது ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ similarly multiplication rule of probability can be executed more events. இன்னும் more events வந்தா நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நான் லாஸ்ட்ல தான் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து தியரி அவ்வளவா கிடையாது. independent events, as the name suggests, nameல சொல்ற மாதிரியே independent events அப்படின்னா ரெண்டு ஈவென்ட் நடக்குது. ஓகேவா? ரெண்டு ஈவென்ட் நடக்குது. இந்த ஈவென்ட் நடந்தா he doesn't care, இந்த ஈவென்ட் நடந்தாலும் he doesn't care. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈவென்ட் அப்படிங்கிற ஈவென்ட் அப்படிங்கிறது tossing a coin. ஓகே, tossing a coin. E2 அப்படிங்கிற ஈவென்ட், E2 அப்படிங்கிற ஈவென்ட் அப்படிங்கிறது rolling a dice. ஓகே,
ஓகே. ஸோ 2 ஈவென்ட்டுமே வந்து என்ன கிடையாது, தே ஆர் நாட் கனெக்டட். ஓகேவா? இது 2 கனெக்டட் கிடையாது. இந்த ஈவென்ட் நடந்தாதான் இந்த ஈவென்ட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அவஸ்தையே கிடையாது. தே போத் இண்டிபெண்டன்ட். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ல வந்து அவுட்கம் வந்து டெய்ல் இல்லாட்டி ஹெட் வரும். செகண்ட் ஈவென்ட்ல அவுட்கம் வந்து 1 to 6ல ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். ஸோ இது போத் த 2 ஈவென்ட்ஸ் ஆர் என்னது, இண்டிபெண்டன்ட். இஃப் 2 ஈவென்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா அதோட இ இன்டர்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B. Probability of A given B is equal to probability of A. Probability of B given A is equal to probability of A. So, independent events la vandu pathina probability of A intersection B is equal to probability of A into probability of B. புரியுதுங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் இந்த ஒரு இதுல இருந்து தான் இந்த ஒரு ஈக்குவேஷன் வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 ஈவெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B இஃப் 2 ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B. What is A given B? Probability of A intersection B. Probability of A intersection B divided by probability of B. Correct? So A intersection B equals, I'm going to substitute probability of A into probability of B divided by probability of B. Probability of B and probability of B will get cancelled. So next எனக்கு final answer will be probability of A. That's it. அதே மாதிரி தான் இங்க. Okay, so nothing special about it. So இதுல வந்து one thing you have to learn is that probability of A intersection B is equal to probability of A into probability of B. So இதுதான் வந்து past 3-year question paperல யூஸ் பண்ணிருக்காங்க. Okay, so அதனால it is kind of important. Okay, next பாருங்க, ஆல்ரெடி இந்த நோட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். So probability of A intersection B is equal to probability of A into probability of B if 2 events are independent. Okay, so 2 events A and B are said to be dependent if they are not independent. அதாவது dependent, இப்போ வந்து 2 events வந்து dependent உங்ககிட்ட காட்ட சொல்றாங்க அப்படின்னா you can just simply use this equation and you can say, I mean independent-ஆ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு equation நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். dependent-ஆ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கு, it will not be equal to P of A into P of B. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, events A1, A2, up to AN are mutually independent events, which means they are independent events. Probability of simultaneous occurrence finite number is equal to the product of their separate probabilities while these events are pairwise independent. ஸோ அதாவது சேம் விஷயம் தான். நீங்கள் எவ்வளோ ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் அது if it is independent-ஆ இருந்துச்சுன்னா அவங்களோட ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so if A and B are independent events, then so are the events A and B complement, A complement and B complement, A and B complement. அதுக்கு அர்த்தம் என்னது பசங்களா? இப்போ வந்து A and B வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களோட A and B complement அவங்களும் இண்டிபெண்டண்டாக இருப்பாங்க. A complement B complement அவங்களும் இண்டிபெண்டண்டாக இருப்பாங்க. and A complement B இவங்களும் இண்டிபெண்டண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதா லாஸ்ட் பாயிண்ட். Okay, is that clear? So we will do one question. 2023ல கேட்டிருக்காங்க probability of A given B is equal to 0.3, probability of A is equal to 0.4, probability of B is equal to 0.8, then probability of B given A is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so we need to find probability of B given A. So அதோட equation என்னது பசங்களா? probability of A intersection B இல்லாட்டி B intersection, it's the same, right? Probability of B intersection A divided by probability of A. So we have probability of A here, we have probability and we have this. Okay, so in the given questionல வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? probability of A given B is equal to 0.3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Correct? What is probability of A given B? Probability of A intersection B by probability of B. That is equal to 0.3. What is A intersection B? இதில் வந்து probability of
A இருக்கு, ஆனா வந்து I don't have probability of B intersection. So இதுல இருந்து எனக்கு அது கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா. So probability of A intersection B divided by probability of B. So that is 0.8 is equal to 0.3. So therefore probability of A intersection B is equal to 0.3 into 0.8, that is equal to 0.24. 0.24. So intersection வந்து 0.2 வந்துச்சு. So இதுல இருந்தே calculate பண்ணிடலாமா? So this is will be equal to probability of B given A will be equal to 0.24 divided by P of A அப்படிங்கிறது 0.4, that is equal to 0.6 you will get. 0.6. Option A. Yes. இந்த question பாருங்க. If A and B are independent events, A and B are independent events such that P of A intersection B complement is equal to 1/4 and probability of this is equal to this. Find P of A and P of B. So A and B வந்து independent events சொல்லிருக்காங்களா? So that is probability of A intersection B complement. இது வந்து எப்படி எழுதலாம்? Probability of A into probability of B complement அப்படின்னு எழுதலாம். Yes or no? That is equal to 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so அதே மாதிரி probability of A complement intersection B, that is equal to probability of A complement into probability of B, that is equal to 1/6, right? Okay, so we have to find probability of A and probability of B, correct? So எப்படி பசங்களா கண்டுபிடிக்க? இப்போ நான் வந்து split பண்ணி எழுதிட்டேன், கரெக்ட்டா? So இப்போ வந்து I'm going to assume things here. Okay, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தெரியுதா? தெரியும், நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து கொஞ்சம் விஷயங்களை வந்து அசியூம் பண்ண போறேன். தட் இஸ் probability of A. ஓகேவா? probability of A அப்படிங்கிறது I'm going to take it as X and probability of B I'm going to take it as Y. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, if this is the condition அப்படின்னா, what is probability of A complement? 1 minus X, correct? 1 minus X. Probability of B complement அப்படிங்கிறது 1 minus Y. Right? Yes or no? Yes or no? Yes. So this is the condition. எனக்கு வந்து நான் வந்து probability of A வந்து X ஆக நான் assume பண்றேன். probability of B வந்து Y ஆக assume பண்றேன். probability. So இது வந்து நான் அங்கேயே substitute பண்ண போறேன். ஓகேவா? So I'm going to substitute here. So that is எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? P of A அப்படிங்கிறது X. X into 1 minus Y, that is equal to 1/4. X minus XY is equal to 1/4. Let it be equation number 1. அதே மாதிரி second equation வந்து பார்த்தீங்கன்னா 1 minus X. 1 minus X into Y. That is equal to 1/6 I will get. Okay, so that will be Y minus XY is equal to 1/6. That is equal to equation number 2. அதுதான் வந்து equation number 2. ஓகேவா? Yes. So இப்போ now I got two equations here. ஓகேவா? So இப்போ வந்து எனக்கு ரெண்டு equations என்னது? X minus XY is equal to 1/4. Y minus XY is equal to 1/6. Okay. So இங்க வந்து பாத்தீங்கன்னா, this is equation number 1 and this is equation number 2. So I will just 1 minus 2 பண்ண போறேன். Okay. So that is X minus Y. So this will get cancelled. That is equal to 1 minus 4 minus 1/6. That is equal to 6 minus 4/24. So 2/24. Again that is 1/12. இது வந்து எப்படி எழுதலாம்? 1/12 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? Yes or no? Okay, so x minus this is equal to எனக்கு வந்து 1/12 கிடைச்சிச்சு. xக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் பசங்களா. என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? y plus 1/12 அப்படின்னு
substitute பண்ணலாம் கரெக்டா. ஸோ ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல யூ கோயிங் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஹியர். ஓகே, நான் வந்து இந்த ஒரு ஈக்குவேஷன்ல வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டிடியூட்டிங், ஓகே, substituting the value 1 in substituting 3 in 1. okay, so that is x எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் y plus அது போட்டுருவேன். so y plus 1 by 12 minus y plus 1 by 12 into y, that is equal to 1 by 4. So 12y plus 1 by 12 minus 12y square plus y divided by 12 is equal to 1 by 4. Okay. So ஒரு common denominator வருதா? So 12y plus 1 minus 12y square minus y the whole divided by 12 is equal to 1 by 4 வரும். கரெக்டா? 3 times வரும். So 12y minus, so 11y வருமா? 11y plus 1 minus 12y square, that is equal to 3. இப்போ வந்து we will make a quadratic equation, that is 12y square minus 11y plus 2, that is equal to 0. So we got a quadratic equations here. So in the quadratic equation நம்ம வந்து solve பண்ணணும். So எப்படி solve பண்ணலாம்? You can use minus b plus or minus root of b square minus 4ac. So that is the value of y is equal to 11 plus or minus b square 121 b square 120 minus 4ac minus 4 into 12 is 48 into 2 is 9 into 2 is 16 196. So 96 divided by 2a, that is 24 you will get. Okay, so y is equal to 11 plus or minus root of 121 minus 16 அப்படிங்கிறது you will get 25 வருமா, divided by 24. So y can be 11 plus or minus 5 by 24. So y is equal to 11 plus 5, 16 by 24, and y is equal to 6 by 24. So இது வந்து ஒரு 8 times 12 times 2 times 3 times 3 2 by 8 1 by 4. So y can have values like 2 by 3 and y can have values as 1 by 4. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் கிடைக்குதா இல்லையான்னு நம்ம வந்து பார்க்கணும். So y is equal to 2 by 3 and y is equal to 1 by 4 are the two values you gonna get. ஸோ இப்போ வந்து y ஓட வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி y ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து x ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூஸ் வரும். கரெக்டா? ஸோ we know that x is equal to y plus 1 by 12. So if y is equal to 1 by 4, so x order value will be 1 by 4 plus 1 by 12. So 12 plus 4 by 48, 16 by 48, that is equal to 4 by 12. 4 by 12 to 1 by 3. 1 by 3 வந்து one of the value. ஓகேவா? அதே மாதிரி if y is equal to 2 by 3, y ஓட வேல்யூ 2 by 3 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. So x is equal to 2 by 3 plus 1 by 12. 24 plus 3 by 36. 27 by 36. 9, 12, 3 by 4. Okay, so these are the values for x. Okay, wow. So 3 by 4, 3 by 4, 1 by 3, and 1 by 4, and this. Okay, yeah.
next question. In the question பாருங்க, if P of A given B sorry guys, a very rumble is coming. Probability of B given A is equal to probability of this, then which of the following statement is true? Okay, probability of A given B is equal to probability of A complement B அப்படிங்கிறாங்க. Right? Okay. So probability of A intersection B by probability of B, that is equal to probability of A complement B intersection divided by probability of B. Correct? இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பசங்களா பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒன்றுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிகாஸ் நம்மளோட ஆப்ஷனில் வந்து A இன்டர்செக்ஷன் B, P of B, P of B, P of A, P of A அது கண்டிப்பாக வராது. P of A அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. தெர் இஸ் நோ P of A இன்டர்செக்ஷன், சாரி P of A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனே இல்லை. So we have to do something about it. So we have to substitute any one of it. Only let P of A intersection B, let P of A intersection P of A complement A intersection. We வந்து நம்ம இது பண்ணுவோம். So for this you can use the Venn diagram. ஓகேவா? So Venn diagram நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். Okay. So this portion is called A intersection B. Correct? Okay. And இந்த போர்ஷன் நமக்கு இப்போ செட் இது வந்து செட் A and this is set B. Okay, we will உல்டாவா போடுவோம். This is B and this is A. Okay. So இந்த ஒரு போர்ஷன். Okay, so this portion அது வந்து என்னவா வரும்? A intersection B வருமா? கரெக்ட் தானே? ஓகே, A இங்க வராது. Okay, so this is A and this is B. We need A complement B intersection. A complement is not A. So obviously இது வராது. Not A வரும்போது it will jump to B. Correct? So A intersection B complement. So basically this side. Okay. So இதுதான் வந்து A intersection B. So A complement intersection B கிடைக்கிறதுக்கு what should I do? Probability of A. இந்த A இருந்து I have to minus this. Correct? இந்த full, sorry, A இருந்து கிடையாது, B இருந்து I have to இதை வந்து நான் என்ன பண்ணணும், எடுத்து வெளியில் போட்டுடணும். அப்போ தான் எனக்கு வந்து probability of இல்லாட்டி வாட் எவர் இட் இஸ் A intersection B complement எனக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் probability of A intersection B complement is equal to probability of B இருந்து I have to minus probability of A intersection B. இது அப்படியே நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ this will become probability of A intersection B is equal to probability of B minus probability of A intersection B. So what is probability of B will become 2 times of probability of A intersection B. So அந்த ஆப்ஷன் இருக்குதான்னு நம்ம வந்து பார்க்கணும். So probability of A, probability of B. So இங்க பாருங்க, இது கண்டிப்பா வராது, இதுவும் வராது. Probability of A intersection B is equal to இது அங்கே இருக்கட்டும். Probability of A intersection cannot be 2 times. So இதுவும் வராது. So this option பாருங்க, சச்சோ, ஓகேவா? ஸோ இதுவும் வராது. கரெக்டா? ஸோ இப்போ இதுல இருந்து 1/2 into probability of B is equal to probability of A intersection B அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் C. Clear? Yes. Yeah. இது பாருங்க. E and F are two independent events such that probability of B complement is equal to 0.6 and probability of B E union F is equal to probability of 6. Then find P of F and probability of this. So what is given அப்படிங்கறத நம்ம எடுத்து எழுதுவோம். So probability of E complement கொடுத்திருக்காங்க, that is equal to 0.6.
So இதுல இருந்து I can find probability of E. Correct? Sorry பசங்களா. 1 minus 0.6. So that is equal to 0.4. என்னது probability of next என்ன கொடுத்திருக்காங்க probability of E union F. Probability of E union F. That is equal to 0.6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ஸோ பசங்களா இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க வந்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is probability of E union B இல்லாட்டி ஏதோ ஒரு two events probability of E plus probability of F minus probability of E intersection F. ஓகே, இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பாருங்க இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படின்னா probability of E intersection F is equal to probability of E into probability of F. ஓகே, சரி இப்போ நம்ம வந்து அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். we got to substitute here. So probability of E intersection F என்னன்னு தெரியும், அது அங்கே இருக்கட்டும். probability of E intersection F is equal to probability of E plus probability of F minus E intersection F க்கு பதிலா probability of E into probability of F. ஓகே, ஸோ இதுல இருந்து இங்க இருந்து P of F வெளியில எடுத்துடலாமா. ஸோ P of E plus P of F into 1 minus P of E. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க probability of E union F. What is probability of E union F பசங்களா? 0.6 is equal to what is P of E? 0.4 plus P of F தெரியாது. So 1 minus P of E. 1 minus P of E அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், that is 0.6. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன வரும்? So 0.6 minus 0.4 is equal to 0.6 into P of F. கரெக்டா? ஸோ இது வந்து 0.2 வந்துருமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.6 இன்டூ P of F வந்துரும். ஸோ P of F அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் 1/3 you will get. கரெக்டா? 1/3. ஸோ நமக்கு வந்து P of F கிடைச்சாச்சு. P of F கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், அவங்க வந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? P of E complement union F complement கேட்டிருக்காங்களா? Next question பாருங்க, இதுதான் next one. So இதுல வந்து one thing you have to keep in mind is that so நம்ம கிட்ட வந்து probability of E complement union F complement கேட்டிருக்காங்க. So the thing is A complement union B complement இது வந்து நமக்கு எப்படி எழுதலாம்? A union B the whole complement னு கூட எழுதலாம். கரெக்டா? ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் தெரியுமா? A intersection B complement அப்படிங்கிறது. It's called De Morgan's law. இப்படியும் எழுதலாம். So this is what we going to do here. So probability of union F complement is equal to probability of E intersection F complement. Okay, whole complement. So intersection F already எனக்கு தெரியும். என்னது? probability of A intersection B. அது தெரியாது, கண்டுபிடிக்கணும். probability of E intersection F is equal to probability of E into probability of F. What is probability of E பசங்களா? 0.4. 0.4 வந்து நான் 4/10 into 1/3 அப்படின்னு கொடுக்குறேன். Yes, 1/3. So this is equal to 4/30 you will get 2/15 வரும். ஓகே, 2/15. ஸோ இதுல இருந்து நான் வந்து காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா probability of E complement union F complement is equal to 1 minus probability of
E intersection F. That is equal to 1 minus 2 by 15. That is equal to 15 minus 2 by 15. That is equal to 6. That's it. Next question. If E and F are in two independent events such that P of E is equal to 2 by 3. Okay. Independent events already கொடுத்திருக்காங்க. P of F is equal to 3 by 7. So probability of E intersection F என்னன்னு கேட்டிருக்காங்க. Probability of E intersection F complement by P of F complement. Correct? Yes. Okay. So independent events சொல்லிருக்காங்களா. So probability of E into probability of F by probability of F complement. Right? So you can cancel this. You can directly write P of E. Right? That is 2 by 3. Yeah. E and F are two independent events such that P of E is equal to 2 by 3 and P of F is equal to this. கொடுத்திருக்காங்க P of P of F given F complement வந்துரும். Yes, correct only, correct. F is independent அப்படின்னா F dash will be also independent. Yeah, 2 by 3. Yes, பசங்களா. So yeah, okay. இப்போ நம்ம வந்து we will go for the total probability theorem and theorem of total probability. Theorem of total probability. So இது வந்து to understand this and to என்ன சொல்லலாம் question answer பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு மெத்தட் இல்லாட்டி இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? என்னன்னா இப்போ வந்து I am coming to your house. ஓகே, உங்க வீட்டுக்கு நான் வரேன். ஓகே, so that is the event called A. ஓகே, that the main agenda. என்னோட event அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு நான் வரேன். ஓகே, உங்க வீட்டுக்கு நான் வரேன். ஸோ உங்க வீட்டுக்கு நான் வந்து வரும்போது உங்க வீட்டுக்கு வந்து ஒரே வழி மட்டும் இருக்காது. ஆப்வியஸ்லி கரெக்டா, அட்லீஸ்ட் ஒரு 2 வழியாச்சு எனக்கு வந்து வரலாம். இப்போ வந்து சப்போஸ் பெங்களூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு வரலாம், இல்லாட்டி கோயம்புத்தூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு வரலாம், சென்னையில இருந்து உங்க வீட்டுக்கு வரலாம், அண்ட் ஃப்ரம் கேரளால இருந்து ஐ கேன் கம் டு யுவர் ஹவுஸ். கரெக்டா? ஸோ என்னோட மெயின் எய்ம் வந்து உங்களோட வீட்டுக்கு வர்றது. அண்ட் there are some multiple events in the sense I can come to your house in different ways. Correct? I can come to your house from Bangalore. Correct? And I can come to your house from Chennai. And I can come to your house from Kerala. And I can come to your house from Delhi. ஓகே, ஸோ எல்லாம் 4மே 4 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் வழியாக தான் வருது. பட் அட் தி எண்ட் ஐ கம் டு யுவர் ஹவுஸ் ஒன்லி. கரெக்டா? ஸோ இந்த இப்போ பெங்களூருக்கு வர ஈவெண்ட்டை நான் வந்து பெங்களூர்லேருந்து நான் வரதை வந்து நான் E1 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் E2, திஸ் இஸ் E3 அண்ட் திஸ் இஸ் E4. ஓகே, ஸோ வாட் இஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி? ஸோ என்னோட மெயின் எய்ம் என்னது பசங்களா? தட் இஸ் ஐ ஹாவ் டு கம் டு யோர் ஹவுஸ். கரெக்டா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்மிங் டு யோர் ஹவுஸ், தட் இஸ் இந்த ப்ராபபிலிட்டி தான் எனக்கு வேணும். ஆனால் நான் வந்து 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து உங்க வீட்டுக்கு வர போறேன். ஓகே, ஸோ அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே, இப்போ நான் வந்து பெங்களூர்ல இருந்து நான் வரேன். ஓகே, என்ன பசங்களா? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர் டு யோர் ஹவுஸ். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? E1, E2, E3. உனக்கு வந்து இந்த ஸ்டூடெண்டோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னா E1, E2 பெங்களூர் வழியா, சென்னை வழியா, கேரளா வழியா அண்ட் டெல்லி வழியா. ஸோ இந்த 4 இதுல இருந்தும் வந்து உனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்டோட வீட்டுக்கு நீ வந்து போகலாம். இட்ஸ் அப் டு மீ தட் வேர் ஐ வாண்ட் டு சூஸ் ஃபர்ஸ்ட். இப்போ நான் வந்து பெங்களூர்ல இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். So I have to select இந்த 4 இந்த ரூட்ஸ்ல இருந்து இந்த E1 ரூட் I have to select. அதோட probability தான் probability of E
1. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து பெங்களூர்லேருந்து நான் ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சி உங்க வீட்டுக்கு நான் வரேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் பஸ்ஸோ ஏதோ ட்ரெயினோ ஏதோ பிடிச்சி நான் ஆல்ரெடி கிளம்பியாச்சு. ஸோ தட் ஈவெண்ட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். கரெக்டா, அந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி ஹேப்பன்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ மேம் இப்போ வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை வந்து ஆட் பண்ணணுமா? வெரி குட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு சூஸ் பெங்களூர் ஆர் வாட் எவர் த வேஸ் ஐ எம் கம்மிங். அதுவும் நான் வந்து சூஸ் பண்ணோம், இங்கேருந்து நான் கிளம்பணும். ஓகேவா, இது ரெண்டுமே அட் அ டைம்ல இட் ஹேஸ் டு பி ஹேப்பன். ஸோ தட் இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் நடந்தா மட்டும்தான் எனக்கு வந்து உங்களோட வீட்டுக்கு வர முடியும். ஸோ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ். ஸோ இட்ஸ் லைக் அ இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல்ரெடி ஈவெண்ட் நடந்துருச்சு. தட் இஸ் நான் ஆல்ரெடி இங்கிருந்து கிளம்பியாச்சு, ஆல்ரெடி அது நடந்துருச்சு. இந்த பெங்களூர் வழியா நான் வரனால உங்களோட வீட்டுக்கு நான் வந்து எப்படி வரலாம், அதோட ப்ராபபிலிட்டி என்ன, இல்லாட்டி அதோட சான்சஸ் ஆஃப் மீ கெட்டிங் வெரி சூன் டு யுவர் ஹவுஸ், உங்க வீட்டுக்கு சீக்கிரமா ரீச் ஆகிறதுக்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ப்ராபபிலிட்டி. இது வந்து உங்களோட வீட்டுக்கு நான் போறது. ஓகேவா, இன்னும் முடியல. அப்புறம் இன்னொரு வந்து கொடுத்துருக்காங்க, சென்னையில இருந்து நீங்க போகலாம் மேம் அப்படிங்கிறது. கரெக்டா, ஸோ அப்படி இருந்தாலும் பிளஸ் நெக்ஸ்ட் we have to add. So next event ஆயிடுச்சு. So this is one event and this is another event. So first நான் வந்து probability of E2 I'm really sorry பசங்களா. Probability of E2 I have to select. நான் வந்து E2 வந்து நான் செலக்ட் பண்ணணும். அண்ட் சென்னையில இருந்து நான் ஆல்ரெடி கிளம்பியாச்சு. ஓகேவா, சென்னையில இருந்து ஆல்ரெடி கிளம்பியாச்சு டு யுவர் ஹவுஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் கேரளா, ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் தட் E3 நீங்க வந்து செலக்ட் பண்ற ப்ராபபிலிட்டி இன்டூ ஆல்ரெடி நீங்க வந்து கேரளால இருந்து கிளம்பியாச்சு அண்ட் டு ரீச் யுவர் ஹவுஸ். அதே மாதிரி பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E4 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E4. Is that clear? ஓகே, இதுதான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. அதாவது I have to reach to your house and I have multiple ways to reach your house. ஓகேவா, ஸோ மெயின் இவெண்ட் அப்படிங்கிறது, மெயின் ப்ராபபிலிட்டி நடக்கிற அந்த மெயினான விஷயம் வந்து உங்க வீட்டுக்கு நான் வந்து ரீச் ஆகிறது தான். ஸோ நெக்ஸ்ட் அதர் பாசிபிலிட்டிஸ், அது நிறைய வழிகள் இருக்கும். அந்த வழியிலேருந்து இஃப் ஐ எம் செலக்டிங் ஒன் வே, அதோட ப்ராபபிலிட்டி என்ன, 5 வழியிலேருந்து 1 செலக்ட் பண்ணா தட் இஸ் 1/5. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி. அப்புறமே நான் ஆல்ரெடி அந்த வழியாவே வந்துட்டு ஆல்ரெடி தட் ஈவெண்ட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். அப்படி அந்த வழியா நான் வரும்போது நான் சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வருவேனா இல்லாட்டி லேட்டா வீட்டுக்கு வருவேனா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட்? ஓகே, இட் கேன் சேஞ்ச். ஸோ தட் இஸ் த திங். ஓகே, இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இதுதான் வந்து பசங்களா டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம். இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ பாருங்க மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இங்க பாருங்க மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்ஹாஸ்டிவ் இவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்ஹாஸ்டிவ் இவெண்ட்ஸ் அப்படின்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னப்பா வரும்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், what do you mean by mutually exclusive? அதாவது இப்போ நீங்க வந்து வீட்டுக்கு போறதே நீங்க வந்து பாத்துக்கோங்க, 4 இப்போ வந்து ஐ காட் 4 வேஸ். இந்த 4 வேஸ்ல வந்து எனக்கு ஒன்னாவே போக முடியாது. கரெக்டா, ஒன்னு இல்லாட்டி இந்த வழியா தான் நான் போக முடியும், இல்லாட்டி அந்த வழியா. 2 இடத்துலயுமே எனக்கு ஒரே வழியா வந்து போக முடியாது. ஸோ ஒரு ஈவெண்ட், 2 ஈவெண்ட்ஸ் கான்ட் ஒக்கர் டுகெதர். இப்போ நான் வந்து டைஸ், ஐ எம் ரோலிங் அ டைஸ், இல்லாட்டி நான் காயின் டோஸ் பண்றேன், எனக்கு ஹெட்டும் வேணும் டெய்லும் வேணும் அப்படின்னு சொன்னா நடக்காது. கரெக்டா, தட் இஸ் கால்டு மியூச்சுவலி exclusive event. That is only one event can occur at a time. No 2 events can't occur at a time. 2 events வந்து ஒரே டைம்ல நடக்காது, ஒரே ஈவெண்ட் மட்டும்தான் அந்த டைம்ல நடக்கும். ஓகேவா, ஸோ வாட் யூ மீன் பை எக்ஸ்ஹாஸ்டிவ் இவெண்ட்? எக்ஸ்ஹாஸ்டிவ் இவெண்ட்ஸ்னா என்னது பசங்களா? ஒன் மஸ்ட் occur. ஏதாச்சும் ஒன்று நடந்துதான் ஆகணும். இப்போ இங்க ஒரு இதுல வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றாங்க, எக்ஸ்ஹாஸ்டிவ் இவெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து உங்க வீட்டுக்கு கண்டிப்பா நான் வந்தே தான் ஆகணும். ஓகே, ஸோ நான் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒன்லி ஒன் வே ஐ கேன் சூஸ் அண்ட் ஐ ஹாவ் டு சூஸ். நான் கரெக்டா உங்க வீட்டுக்கு நான் வந்து நீங்க வந்து 12th வந்து நீங்க 100 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க, நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க வரேன்.
ஓகே. ஸோ கிஃப்ட் கொடுக்க வரதுனால நான் கண்டிப்பா வந்து தான் ஆகணும். ஓகே, Xylem is sending me you there. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க நான் வந்து தான் ஆகணும். ஒரே ஒரு வழி தான் நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் இஸ் கால்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் இவெண்ட்ஸ். ஓகே, ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ் நவ். ஓகே, அப்போ அதே மாதிரி பேஸ் தியரம் ஆல்சோ வி வில் லேர்ன். எப்பவுமே வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி பேஸ் தியரம் வந்து கனெக்டட். எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து அவங்க பேஸ் தியரம் கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து பேஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி பேஸ் தியரத்துல நமக்கு தேவை. ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி பேஸ் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஆஸ் நம்ம வந்து சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு நான் வரணும். ஓகே, பெங்களூர் வழியா வரேன், சென்னை வழியா வரேன் அண்ட் டெல்லி வழியா வரேன். இப்போ 3 போதும். அண்ட் ஐ எம் டெல்லிங் ஈவன் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? விச் மீன்ஸ் இப்போ ஏ அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு வர்றது. ஓகேவா? ஏ உங்களுக்கு வீட்டுக்கு வர்றது, E1 E2 E3 அது 3 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். இப்போ வந்து ஈவன்னால என் வீட்டுக்கு வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது, இந்த வழியா வந்தா நான் வந்து சீக்கிரமா வரலாமா, இல்லாட்டி வந்து கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்குமா அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்றதுதான் வந்து பேஸ் தியரம். அதாவது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் பேஸ் தியரம் ஹியர். இல்ல டோட்டலா வந்து உங்க வீட்டுக்கு எனக்கு ரீச் ஆனா போதும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி. இண்டிவிஜுவலா கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ் தியரம். ஓகே, ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் ஆல்ரெடி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஆல்ரெடி ஐ ஹவ் ரீச் டு யுவர் ஹவுஸ். அது வந்து ஈவன்னால நான் வந்துட்டேன். ஓகேவா? ஈவன் ரூட்னால வீட்டுக்கு ரீச் ஆன ஈவன் ரூட்னால அப்படின்னா என்ன வரும்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் E1 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1 டிவைடட் பை டோட்டல் ப்ராபபிலிட்டி. டோட்டல் பாசிபிளா இருக்கிற அந்த ஃபுல்லா இதை வந்து நீங்க எழுதணும். எப்படி தெரியுமா? தட் இஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி இங்க வரும். தட் இஸ் P of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 probability of E3 into probability of A given E3. Okay, so this is இது என்னது? This is total probability. கரெக்டா? total probability தியரத்துல நம்ம யூஸ் பண்ணது. இதுதான் விஷயம். இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஒரு இவெண்ட் நடக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர் இவெண்ட் நடக்க ஒரு ப்ராப்பரா இந்த இவெண்ட் நடக்கிறதுக்கு இந்த ப்ராபபிலிட்டினால எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், இதனால எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், இது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனுக்காக. ஓகே, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் பேஸ் தியரம். ஓகே, ஸோ வில் டூ questions and we will understand. So random variable அப்படிங்கிறது random variable is a real valued function whose domain is the sample space of random x and generally it is denoted by x. So நான் வந்து questions பண்ணும்போது நம்ம வந்து random variable அதோடது நான் வந்து அப்படியே அந்த questions வழியா நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகே, ரைட். ஸோ எப்பவுமே வந்து சேம் மாடல் தான் இருக்கும். ஸோ we will do one problem. Okay, so the probability distribution of the random variable x is given by x. So these are the values. x க்கு நம்ம வந்து கொடுக்கிற values. P of x அப்படிங்கிறது probability. Okay, probability of the given. P of 1 அப்படின்னா probability will be k by 2. Probability of P of 2 அப்படின்னா probability is k by 3. Okay, so that is the meaning. First question பாருங்க, find the value of k. So find the value of k. So these are the total probability distribution. எனக்கு தெரியும் நான் வந்து இப்போ எல்லா probability add பண்ணா I will get 1. கரெக்டா? Okay, so first question க்கு answer பாருங்க. First question க்கு answer is k by 2 plus k by 3 plus k by 6. Okay. Okay, you will get 6k by 6. Okay, so total probably அதோட வந்து 1 வரும். கரெக்டா? Cancel ஆயிடும். k ஓட value will be 1. k ஓட value will be 1. Okay. Next, find the probability.
ஸ்ட்ரிக்டா கேட்டிருக்காங்க. Find the probability. Second question. Probability of 1 less than x less than 2. Sorry, 1 less than x less than 2. So, stricta கேட்டிருக்காங்க 1க்கு greaterவும் 3க்கு less than இருக்கிறோட probability கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So, it's obviously probability of x is equal to 2. Correct? Probability of x is equal to 2. So, x is equal to ஓட probability அப்படிங்கிறது that is equal to k by 3. So, k is equal to what? That is 1 by 3. Okay. So, last பாருங்க e of x. Find e of x. The mean of x. E of x அப்படிங்கிறது expected mean. ஓகேவா? இதோட expected mean என்னன்னு கேட்டிருக்காங்க. So, this is nothing but summation x into p of x. ஓகேவா? x into p of x. So, that is equal to 1 into 1 by 2 plus 2 into 1 by 3 plus 3 into 1 by 6. So, that is equal to 1 by 2 plus 2 by 3 plus 3 by 6. 1 by 2, 1 plus 2 by 3, 5, 7 by 3. 7 by 3 வராது. 1 by 2 plus 2 by 3 plus 3 by 6. 1 by 2 1 வரும். So 1 plus 2 by 3. 1 plus 2 by 3. Yeah, what will be the answer பசங்களா? ஐயோ வந்துட்டேன். 1 by 2 வருமா? 1 by 2 plus 1 by 2. 1 plus 2 by 3. 3 into 1 is 3. 3 plus 5 by 3. Okay, 5 by 3 is the answer, I guess. Okay, check பண்ணிட்டு சொல்லுங்க. I think it's 1 by 3, yeah. Yeah, 5 by 3. Okay. So that is for this. Next நம்ம வந்து ஒரு கேஸ் பேஸ்ட் ஸ்டடி பார்ப்போம். இது ஒரு சூப்பரான क्वेश्चन. So according to இப்போ இதுல வந்து நீங்க வந்து you have to நீங்களே சொல்லணும் whether you have to use total probability theorem or we have to use Bayes theorem here. Okay. So according to recent research, air turbulence has increased in various regions amount due to world climate changes. Turbulence, okay. So இங்க இருந்து ரீட் பண்ணுங்க. Assume that an aeroplane observes severe turbulence. Okay, so observes severe turbulence, moderate turbulence or light turbulence with equal probability. So it has equal probabilities here. Further the chance of an aeroplane reaching late to the destination are 55%, 30. So inga parunga, reaching late 17% due to severe, moderate and light turbulence respectively. So these are the given data. So அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு turbulence இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட turbulence ஓட இன்டென்சிட்டி வந்து அவங்க வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. தட் இஸ் சிவியர், ஒன் இஸ் மாடரேட் அண்ட் ஒன் இஸ் லைட். ஸோ இதனால இந்த சிவியர், மாடரேட், லைட்னால பிளேன் வந்து டெஸ்டினேஷன் லேட்டா ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 55%, 37, 17% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வில் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் answer the following questions. Find the probability that the aeroplane reached its destination late. Okay. So மூணு விஷயங்கள்னால, so the main thing வந்து என்ன கேட்டிருக்காங்க, you have to find the probability that the plane reaches the destination late. ஓகேவா? so plane லேட்டா ரீச் ஆகிறதுக்கு வந்து மூணு ரீசன்ஸ் ஆர் தேர். ஓகேவா? மூணு விஷயங்கள்னால, மூணு டைப்ஸ் ஆஃப் டர்புலன்ஸ்னால இந்த பிளேன் வந்து லேட்டா டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து என்ன இருக்குது, சான்சஸ் ஆர் தேர். ஓகே. ஸோ த மெயின் அஜெண்டா இஸ் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ
இல்லாட்டி A அப்படிங்கிறது ஈவென்ட் வந்து reaching the destination late. Reaching the destination late. ஓகேவா? லேட்டா அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுறது இதுதான் வந்து மெயினா இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. லேட்டா இப்போ வந்து A வந்து இட் இஸ் ரீச்சிங் லேட். இப்போ வந்து அது வந்து சிவியர் டர்புலன்ஸ்னால லேட்டா வரலாம். ஓகே, அதே மாதிரி மாடரேட் டர்புலன்ஸ்னால லேட்டா வரலாம். அதே மாதிரி லைட் டர்புலன்ஸ்னால லேட்டா வரலாம். ஸோ 3 விஷயங்கள்னால பிளேன் வந்து லேட்டா வரலாம். ஸோ அவங்க வந்து ஜென்ரலா கேட்டிருக்காங்க, we don't care about whatever the turbulence is happening. எங்களுக்கு வந்து இது வந்து இப்போ இந்த பிளேன் லேட்டா ரீச் டெஸ்டினேஷனுக்கு லேட்டா ரீச் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து மூணுமே we have to consider. So we have to use total probability theorem here. ஓகே, ஸோ E1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட் E1 அப்படிங்கிறது சிவியர் aeroplane reaching the destination late due to severe turbulence. ஓகே, அதே மாதிரி E2 அப்படிங்கிறது aeroplane reaching the destination late due to moderate turbulence. E3 due to light turbulence. Okay, so these are the E. So இப்போ வந்து நமக்கு வந்து total probability we have to take. So total இப்போ வந்து probability of E1 equal to probability of E2 is equal to probability of E3. ஏன்னா வந்து இது மூணுமே நடக்கிறதுக்கு probabilities equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that is 1/3. மூணு விஷயங்கள் நடக்குது, அதுல இருந்து 1 I have to choose, that will be 1/3. ஓகே, அப்போ probability of ஆல்ரெடி E1 ஹேப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? சிவியர் டர்புலன்ஸ்னால ஆல்ரெடி அதுல வந்து அவங்க சிவியர் டர்புலன்ஸ்ல அந்த ஏரோப்ளேன் போயிடுச்சு. அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அப்புறமேல் அதாவது E1 டர்புலன்ஸ்னால அந்த பிளேன் லேட் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சான்சஸ் சொல்லியிருக்காங்க? ரீச்சிங் லேட் டு த பிளேன் இஸ் 55, 37. So 55/100. ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 அப்படிங்கிறது மாடரேட். ஸோ மாடரேட் டர்புலன்ஸ்னால பிளேன் ரீச்சிங் டு த டெஸ்டினேஷன் லேட் அப்படிங்கிறது 37/100. அதே மாதிரி E3 லைட் டர்புலன்ஸ்னால பிளேன் ரீச் ஆகிறதுக்கு வந்து 17/100. ஓகே, ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 37, 17. இப்போ நம்ம வந்து total probability we have to take. So probability of A is equal to probability of E1 choose பண்ணீங்க அப்படின்னா probability of A given E1 plus probability of E2 into probability of A into E2. Probability of E3 is equal to probability of A given E3. Okay, so இப்போ வந்து substitute பண்ணலாம். So 1/3 into 55/100 plus 1/3 into 37/100 plus 1/3 into 17/100. Okay, so இதை வந்து நான் இங்கே எழுதுறேன். So full denominator will be 300. Correct? 300. So probability of A. So that will be equal to 57 plus 37 plus, oh, sorry, 55. 55 plus 37 plus 70. 17, 14, 19, 10, 14, 19, 9, 1, 1, 2, 5, 10. 0/300.
இதுதான் வந்து total probability that the plane reaches the destination late. Okay, so second part பார்த்தலாமா? if the aeroplane reached its destination late, find the probability that was due to the moderate turbulence. Moderate turbulence நால plane வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. they are asking for individual contribution. so moderate turbulence அப்படிங்கிறது moderate turbulence is E2, கரெக்டா? moderate turbulence is E2. so that is probability of already reach ஆயிட்டாங்க, லேட்டா reach ஆயிட்டாங்க, but it is due to moderate turbulence, that will be equal to probability of E2 into probability of A given E2 divided by total, that is 109 divided by 300. Okay, so probability of E2 is 1 by 3 into 37 by 100 divided by 109 by 300. 300 and 300 will get cancelled and you will have 37 by 109. Yeah, that's it. Okay, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. Yes. Okay. For the vacancy advertised in the newspaper, 3,000 candidates submitted their applicants. From the data, it was revealed that 2/3 of the total applicants were female and others were male. The selection for the job was done through a written test. The performance of the applicants indicates that the probability of a male getting distinction in a written test is 0.4 and female getting a distinction is 0.3. Find the probability that the candidate chosen at random will have a distinction in written test. Okay. டோட்டல் ப்ராபபிலிட்டி இல்லை பேஸ் தியரமா, இது மட்டும்தான். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு 3,000 பேர் இருக்கிறாங்க, ரிட்டன் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 2/3 வந்து ஃபீமேல் அப்ளிகன்ஸ் அப்படிங்கிறாங்க, மிச்சம் இருக்கிறவங்க வந்து மேல் அப்படிங்கிறாங்க. மேல் வந்து டிஸ்டிங்ஷன் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.4 அப்படிங்கிறாங்க, ஃபீமேலுக்கு வந்து 0.34 அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து கேண்டிடேட்ஸில் வந்து ரேண்டமாக நான் ஒரு ஆள் செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. Okay, so the main thing is I want distinction. Okay, so அது மேலா கூட வரலாம், ஃபீமேலா கூட வரலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது டோட்டல். மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது கேண்டிடேட் கெட்டிங் டிஸ்டிங்ஷன். ஓகே, அதுல வந்து E1, ஓகேவா, E1 அப்படிங்கிறது லெட் ஃபர்ஸ்ட் மேல் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேல் கேண்டிடேட் கெட்டிங் distinction. Okay, E2 is equal to female candidate getting distinction. Okay, so I need to find probability of A. So அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா probability of E1 into probability of already வந்து E1 candidate வந்து செலக்ட் ஆயிடுச்சு, அது டிஸ்டிங்ஷன் ஆகணும். மேல் கேண்டிடேட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன், அது வந்து டிஸ்டிங்ஷன் இருக்கணும் அவங்களுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி ஃபீமேலில் நான் வந்து செலக்ட் பண்ணால் ஆல்ரெடி ஃபீமேலை செலக்ட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2? ஓகே, ஸோ E2வும் E1ம் அப்படிங்கிறது மேல் கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், கரெக்டா? மேல் கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், they don't have to be get distinction. Okay,
ஸோ அவங்க வந்து மேல் கேண்டிடேட்டாகவும் ஃபீமேல் கேண்டிடேட்டாகவும் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அண்ட் E2. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க 2/3 ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 2/3 இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறது வந்து மேல், கரெக்டா? ஸோ 1 - 2/3. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 1/3. 1/3 and 2/3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து A given probability of A given E1, அதுவும் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அவங்க ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணவங்க வந்து என்னது? ஐயோ, ஓகே, எங்க பாருங்க, the performance அப்படி the indicate the probability of a male getting a distinction in written exam is 0.4. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி மேல மேல் செலக்ட் பண்ணவங்க வந்து மேல், அவங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிடைச்சதுதான் வந்து 0.4. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க, அதுல டிஸ்டிங்ஷன் கிடைக்கிறவங்களோடது வந்து 0.35. ஸோ இது வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, you will get the answer. Okay, so that is E1. E1 is 1/3 probability of A is equal to 1/3 into 0.4. Okay, plus 2/3 into 0.5. So that is equal to 3 into 0.4 plus 0.7. So you will get 1.1/3 11/30 அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம். Yes. Okay. Last question போயிடலாமா? Last question, but same தான். ஓகேவா? இது வந்து A or question இது actually. Okay, so a bank offers loan to its customers. A bank offers loan to its customers on different types of interest, namely fixed interest, floating interest, floating rate and variable rate. From the past data with the bank, it is known that the customer avails the loan on fixed rate, floating rate or variable rate with probabilities 10%, 20% and 70% respectively. A customer, after availing the loan, can pay the loan or default the loan repayment. Okay, the bank data suggests that the probability that the person defaults on a loan after availing it at fixed rate, floating rate and variable rate எல்லாமே கொடுத்துருக்காங்க 5%. Okay, default repayment அப்படிங்கிறது 1 minute check பண்ணிக்கிறேன். Default repayment. Failing to make the repayment. Okay. Okay. Sorry, I'm really sorry. ஆல்ரெடி என் வாய்ஸ் கேட்டே நீங்க வந்து கதற அடிச்சு ஆளுவீங்க, இதுல வேற இருமல் வேற. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பேங்க்ல வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ லோன்ல வந்து 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் டைப் வந்து ஃப்ளோட்டிங், ஃபிக்ஸட், ஃப்ளோட்டிங் அண்ட் வேரியபிள், 3 இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, கஸ்டமர்ஸுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பாஸ்ட்ல அவங்க இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஃபிக்ஸடோ ஃப்ளோட்டிங்கோ வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, அதை சூஸ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க 10, 20 and 70%. These are the probabilities of choosing the types of interest. Okay, and the customer after availing the loan can repay, இல்லாட்டி ஒன்னடி ரீபே பண்ணிக்கலாம், இல்லாட்டி if they are fail to pay the loan அப்படின்னு வரும்போது, ஸோ இப்போ வந்து அந்த பேங்க் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, the probability that
இப்போ வந்து ஃபிக்ஸட் ரேட்லேயும் ஃப்ளோட்டிங் ரேட்லேயும் வேரியபிள் ரேட்லேயும் வந்து அவங்க கஸ்டமர் வந்து லோன் எடுக்கும்போது அவங்களோட ப்ராபபிலிட்டி தே கான்ட் பே பேக், அவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணாத ப்ராபபிலிட்டி சொல்லியிருக்காங்க 5, 3 and 1%. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ கஸ்டமர் ஆஃப்டர் அவைலிங் த லோன் வில் டிஃபால்ட் ஆன் த லோன் பேமெண்ட்? நோ மேட்டர் வாட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் என்னது இவங்க வந்து லோன் ரீபேமெண்ட், ஓகே, லோன் ரீபேமெண்ட் வந்து ஃபெயில், அதாவது திருப்பி அடைக்க முடியாம வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் ஃபிக்ஸட் ரேட்லயோ ஃப்ளோட்டிங் ரேட்லயோ எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஐ வாண்ட் டு நோ வாட் எவர் இட் இஸ், வாட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்க ஃபெயில் ஆகுறதுக்கு, ஓகேவா, பேமெண்ட் ஃபெயில் ஆகுறதுக்கு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏ இஸ் த இவெண்ட் ஆஃப் availing the loan default on the loan repayment. Okay, yes, okay. So default loan payment ஆகுறதுக்கு வந்து மூணு விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா default on the loan repayment due to fixed interest, fixed rate of interest, fixed, okay, fixed rate நீங்க ஃபுல்லா எழுதிக்கணும். A2 அப்படிங்கிறது default on the loan payment due to float ஆனும், floating rate. Okay, E3 variable. Okay, so these are the events. இப்போ வந்து probability of A அப்படிங்கிறது probability of E1 into probability of, so they choose fixed rate, fixed interest, and அவங்க வந்து லோன் அடைக்க முடியல. நெக்ஸ்ட் அவங்க வந்து ஃப்ளோட்டிங் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, பட் தே கான்ட் பே த லோன். ப்ளஸ் P of E3 into probability of A. ஓகே, இப்போ probability of E1 என்னது? probability of E1, probability of E2, probability of E3. ஓகே, ஸோ பாசிபிலிட்டிஸ் ஃப்ளாட்டிங் என்னது பாருங்க, கஸ்டமர் அவைல்ஸ் லோன் ஃபிக்ஸட் ரேட், இதுக்கு வந்து பர்சன்டேஜ் 10, 20, 70, 10, 20, 70. ஸோ 10 by 100, 20 by 100, 70 by 100. Okay, what is P of A given E1? Probability of A given E2. Probability of A given E3. அதுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, that is 531. 5 by 100, 3 by 100, 1 by 100. Okay, so இப்போ substitute பண்ணிடலாமா? So that is probability of P of A is equal to 10 by 100 into 5 by 100 plus 20 by 100 3 by 100 plus 70 by 100 into 1 by 100. So that is equal to total denominator 1, 2, 3, 4 zeros will be there. 50 plus 60 plus 70. So that is equal to 180. 180 by 1, 2, 3, 4.
இதுதான் வந்து total probability. So total probability is equal to 180 divided by 1000. 18 divided by 1000. 9/65 or something வரும். நீங்க வேணும்னா பண்ணலாம், இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஏண்டா next a customer after availing the loan defaults on loan repayment. Already அவங்களால loan அடைக்க முடியல. What is the probability that he availed the loan at a variable rate of interest? Variable rate of interest. So variable rate of interest அப்படிங்கிறது யாரு ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம பார்த்தோம். Variable rate of interest is E3. Okay, so probability of E3. ஆல்ரெடி அவங்களால லோன் பே பண்ண முடியல, ஓகேவா? பட் அதோட ரீசன் வந்து வேரியபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால ரீசன் வர்றதுக்கு என்ன சான்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A by A given E3 divided by total, that is 18/1000. ஓகே, ஸோ இவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு E3 is 70 by 100 into A given 1 by divided by 1000. So that is equal to 7 by 18. 7 by 18. Yes. Okay, வா 7 by 18 கிடைக்குதா? So that's it. So I hope இவ்வளோதான்டா பசங்களா for என்ன சொல்லலாம், for in probability we will do more questions. So யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and also the like button லைக் பண்ணிடுங்க பசங்களா. and do follow us on our socials as well, because after every session you guys will get free handwritten notes in our WhatsApp community. So எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. So that's it for today. I hope you got an idea about கிடையாது, எல்லா கான்செப்ட்டும் சொல்லி தந்தாச்சு. இதில் வந்து வேற எதுவும் கிடையாது, ஓகேவா? ஸோ we will do more problems. So our 12th one shots is done. So let me know what you want next. So in the comments, so I will do the sessions accordingly. Okay, wow. So that's it for today. So this is your Sreeshma ma'am leaving. I will see you on the next session. Bye bye and take care.